ஓம் நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணு ரூபாய விஷ்ணுவே சிவரூபிணி நமஸ்தே சிவ விஷ்ணு ரூபாய நமஸ்தே சர்வரூபிணி. வணக்கம். உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். இந்த காணொளி மூலமாக அனைத்து சப்ஸ்கிரைபர்களும் அனைத்து வியூவர்ஸ்க்கும் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரியப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு சில கருத்துக்களேனும் இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னாக்க அதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்க தினபலன், வார பலன், மாத பலன், வருட பலன் இப்படி நம்ம ஒரு ஜாதகத்தில் நம்ம பார்க்கலாம். தினபலனையும் நம்ம பார்க்கலாம், வார பலனையும் பார்க்கலாம், மாத பலனையும் பார்க்கலாம், வருட பலன்களையும் நம்ம பார்க்கலாம். அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மனிதனுக்கு தினமும் பார்த்தீங்கன்னாக்க நேர்மறையாகவும் இருக்கும், இல்லைனாக்க எதிர்மறையாகவும் கூட ஒரு மனிதனுக்கு நடந்துகிட்டு இருக்கும். இரண்டுமே கலந்து நடக்கும். நேர்மறையாக மட்டுமே நடக்காது, எதிர்மறையாக கூட ஒரு மனிதனுக்கு அன்றாட வாழ்க்கையில நடக்கும். அப்போ நாம அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதை தான் நம்ம பார்க்கணும். இப்போ பொதுவா ஒரு தினத்துல காலையில நாம பார்த்தீங்கன்னாக்க காலையில எழுந்துருவோம். காலையில எழுந்துட்டோம்னாக்க அப்போ இருந்து ஸ்டார்ட் ஆயிடும் நமக்கு. இப்போ நாம லக்னம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா காலையில நாம கண் விழிக்கிறது தான் இந்த லக்னம். அப்போ ஒவ்வொரு தினங்களிலும் காலையில் நாம் கண் விழிக்கிறோம். அதைத்தான் இந்த 12 பாவகங்களையும் நம்ம கனெக்ட் பண்றது. அப்ப அந்த கண் விழிக்கக்கூடிய விஷயத்தை தான் நாம லக்னம் என்று நாம சொல்றோம். அதற்கு அடுத்து இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்க நம்ம எழுந்த உடனே நம்ம பல் துலக்குவோம். அப்ப பல் துலக்குவது பார்த்தீங்கன்னாக்க இரண்டாவது பாவகத்தை நம்ம ஆக்டிவேட் பண்றோம். முதல் பாவகத்தை நம்ம கண் விழிக்கும் போது ஆக்டிவேட் பண்ணிடுறோம். அதன் பிறகு பல் துலக்குவதை நாம் இரண்டாவது பாவகமாக அங்கே நாம் ஆக்டிவேட் பண்றோம். அதன் பிறகு செய்திகளை கேட்பது, டிவியில் வரக்கூடிய இல்லை செய்தித்தாள்கள் வரக்கூடிய அந்த நியூஸ்களை நாம கேட்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னாக்க மூன்றாம் பாவகங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம். அதன் பின்பு பார்த்தீங்கன்னாக்க நாலாவது பாவகம் என்று சொல்லக்கூடிய விஷயம் கேட்டிங்கனாக்க நம்ம டிவி பார்த்து முடிச்ச உடனே நம்ம பார்த்தோம்னாக்க நான்காவது பாவகமாக நாம் குளிக்க செல்வது, பாத்ரூம் போய் நம்ம குளிக்க செல்வது நான்காவது பாவகம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்க ஐந்தாவது பாவகம் என்று சொல்லக்கூடியது செய்தித்தாள் புத்தகங்களை நாம் படிக்கிறது இந்த ஐந்தாவது பாவகமாக அங்கே சொல்லப்படுகிறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்க நாம பாத்ரூம் போகிறோம், சிறுநீர் கழிக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அது இருக்கும். இந்த ஆறாவது பாவகமாக அதை சொல்லப்படுகிறது. ஏழாவது பாவகம் என்று சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய மனைவியின் கையில காஃபி வாங்கி குடிக்கிறது ஏழாவது பாவகமாக சொல்லப்படுது. அதன் பிறகு நம்ம டாய்லெட் போகிறது எட்டாவது பாவகமாக அங்கே குறிப்பிடப்படுகிறது. ஒன்பதாவது பாவகம் சொல்லக்கூடியது டாய்லெட்லாம் போயிட்டு நம்ம எல்லாம் குளிச்சுட்டு அதன் பிறகு நம்ம மணி பாஸில் காசெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கிளம்பக்கூடியது. அதாவது வேலைக்கு ஜாபுக்கு போகிறவங்க இருந்தால் ஜாபுக்கு, வெளியே போகிறாங்க வெளியே போகக்கூடிய வேலைகளுக்கு ஒன்பதாவது பாவகமாக சொல்லப்படுது. இதில் பிரயாணம் என்று சொல்லக்கூடிய பஸ்லையோ இல்லை நம்ம ஆட்டோலையோ இல்லாட்டி நம்ம பைக்லேயோ செல்லக்கூடிய விஷயம்தான் பார்த்தீங்கன்னாக்கா 10வது பாவகமாக சொல்லப்படுது. 11வது பாவகம் என்று நம்ம வேலைக்கு போயிட்டு அங்கே வேலையில கொஞ்சம் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது 11வது பாவகம். 12வது பாவகமாக நாம் வீடு திரும்புவது. காலையில் நாம ஒரு வேலைக்கு போறோம், அதன் பின்பு பார்த்தீங்கன்னாக்க இரவில் நாம் வீடு திரும்புவது 12வது பாவகமாக அங்கே சொல்லப்படுது. அப்போ ஒவ்வொரு தினமும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு தனி மனிதன் இந்த 12 பாவகங்களையும் இயக்கி கொண்டுதான் இருக்கிறார். அப்போ இந்த இயக்கக்கூடிய வேலையில பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்களுடைய பெயர்ச்சி அவனுக்கு நேர்மறையாகவோ இல்லை எதிர்மறையாகவோ அங்கே அமைகிறது. அப்போ ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா தினமும் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அவனுக்கு ஒரு தனி மனிதனுக்கு
நேர்மறையாக இருக்கக்கூடிய விஷயமா இருந்தால் சந்தோஷம், எதிர்மறையாக நடக்குதுன்னா சங்கடமான விஷயமாக அங்கே வந்துவிடும். அதற்குத்தான் காலையில் எழுந்தவுடன் நாம இந்த 12 பாவங்களை இயக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலைகளிலே நாம இறைவனை பிரார்த்திக்கக்கூடிய இந்த விஷயம் உண்டு. நம்மை பாதுகாத்துக் கொள்ள, நம்மை தற்காத்துக் கொள்ள ஒரு தனி மனிதன் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட விஷயங்கள் அனைத்தையுமே ஜாதக ரீதியாக அணுகி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இறைவன் ஒருவனே, ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தெய்வம் பிடித்தமான தெய்வமாக இருக்கும். காவல் தெய்வம் பிடித்தமான தெய்வமாக இருக்கும். அது அல்லாமல் ஒவ்வொருவருக்கும் நட்சத்திரம் சார்ந்த தெய்வமாக இருக்கட்டும், பிரியமான தெய்வங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கும். அந்த தெய்வங்கள் எல்லாம் வணங்கி நாம் செல்லும் போது இந்த பாதிப்புகளிலிருந்து நாம் குறைத்துக் கொள்ளலாம். இந்த 9 கிரகங்களுக்கும் உண்டான தெய்வங்கள் உண்டு. அந்த தெய்வங்களுக்கு ஏற்ப இப்ப நம்ம பிறந்த நட்சத்திரத்துக்கு தெய்வம் உண்டு. அந்த பிறந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை நாம் வணங்கும் போது, அல்லது நமக்கு சாதகமான இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை நம்ம வணங்கும் போது நமக்கு சாதகமான பலன்களை தரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட விஷயங்களை நாம் செய்யும் போது நமக்கு அன்றைய தினத்தில் நேர்மறையான விஷயங்கள் அனைத்துமே நடக்கும். அது அல்லாமல் நாம் வணங்கக்கூடிய தெய்வத்திலே இப்ப நட்சத்திர தேவதைகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் நம்ம செய்தோமையானால் எதிர்மறையாகத்தான் நமக்கு மாற வாய்ப்பு உண்டு. அப்போ ஜோதிட ரீதியாக தங்களுடைய ஜாதகங்களை ஆய்வு செய்து நமக்கு சாதகமான தெய்வங்களை நாம் வணங்கி செல்வோமேயானால் அன்றைய தினத்திலே நமக்கு மகிழ்ச்சிகரமான தினமாக இருக்கும் என்பதை 100% நாம் சொல்லலாம். அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஜாதகத்துல இருக்கு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு அதன் வழி நடந்தோமையானால் நமக்கு துன்பமில்லாத வாழ்க்கையில் நம்ம வாழலாம். அப்ப இது போன்ற விஷயங்கள் அனைத்தையுமே சப்ஸ்கிரைபர்கள் தெரிஞ்சு கொள்ளணும். வியூவர்ஸும் இதை பற்றின விஷயங்கள் அனைத்தையுமே தெரிந்து கொண்டால் நன்மை என்ற காரணத்தால் தான் இந்த வீடியோஸ் எல்லாம் போடுறோம். உங்களுடைய ஜாதகங்களை நீங்க உங்களுக்கு சாதகமான பலன் தரக்கூடிய தெய்வங்களை தெரிந்து கொண்டு அந்த ஆலயங்களுக்கு சென்று அந்த தெய்வத்தை பிரார்த்தித்து வணங்கி மனமுருகி வணங்கி உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற எல்லாமல்ல இறைவனை வணங்கி உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ். திருக்குமரன். நன்றி, வணக்கம்.